வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2 ப்ராபபிலிட்டியில் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதில் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பியில். அதில் எந்த மாதிரியான மாடலில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் எக்ஸாம்பிளோட இதில் கொடுத்துருக்குறேன். அதை கவனமாக பாருங்கள். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுனா என்ன, அதற்கான டெஃபினிஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பாருங்கள். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ எ டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் பைனாமியலும் சரி பாய்சானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் தி கேஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் when n is very large and p is very small, the binomial reduces to Poisson distribution. ஃப்ரெண்ட்ஸ், இது பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து பார்த்திங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது, அதாவது மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண் வந்து லார்ஜாக இருக்கும். எண் அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். இப்போ காயின்ஸை டாஸ் பண்ணுறோம்னா என்ன வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கலாம், 100, 200 அப்படின்னு நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராபபிலிட்டி சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி. இதில் பி அப்படிங்கிறது மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பி அப்படிங்கிறது சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி, என் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ரைட்டா? அப்போ எண் வந்து இன்ஃபினிட்டி, அதாவது அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெடியூசஸ் டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிடும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வருவாங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டெரிவேஷன் சத்யபிரகாஷ் புக்கில் இருக்குது, ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். தட் இஸ் இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் யூஸ்டு டு டெஸ்கிரைப் த பிஹேவியர் ஆஃப் ரேர் ஈவெண்ட்ஸ். இப்போ அந்த மாதிரி நம்ம அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கும். இந்த இதில் வந்து எண் வந்து லார்ஜாக இருக்குது அப்படின்னா இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ரேர் ஈவெண்ட்ஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள், it has been called as the law of improbable events. இதெல்லாம் உண்மையில கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலா பாருங்கள், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டானது. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய ஃபார்முலா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா P of R equal to e power minus m into m power r divided by r factorial. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு புக்கில் வந்து ஒவ்வொரு மாதிரியான லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஆர்னு எடுத்துருக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேம்டான்னு கொடுத்துருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கேன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல என்னென்ன இது வந்து ஜென்ரலாக இது எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இ பவரில் இருக்குது அப்படின்னா இ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம அந்த எக்ஸ்போனன்ஷியல் எழுதும் பார்த்திங்கன்னா எக்ஸ்இ எக்ஸ்பி அப்படிங்கிறத எக்ஸ்போனன்ஷியல். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இ, அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.7183 அப்படிங்கிறது தான் இது கான்ஸ்டன்டான வேல்யூ. இதில் எம் அப்படின்றது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. எம் அப்படிங்கிறது மீன். ரைட்டா? அது மீன் அப்படிங்கிறதுக்குலாம் ஃபார்முலா இருக்குது, அதை பின்னாடி பார்க்கலாம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இதில் ஆர் அப்படின்னு பாருங்கள். இந்த ஆர் அப்படின்னு என்னென்னு பாருங்கள், கீழே ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம். இப்போ ஒரு காயினை வந்து ஒரு 2-3 காயின் நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்கும். இப்போ 2 காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 வகையில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்போ அதில் வந்து எனக்கு 2மே ஹெட்டாக தான் வேணும் அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஸோ அதான் ஃபேவரபிள். அதில் நம்ம கிடைக்கிறது வந்து ஒன்று தான் கிடைக்கிது அப்படின்னா அப்போ கிடைச்சிருக்குது அதாங்க இருக்குது. அப்போ ஃபேவரபிள் கேஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்போம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கங்க. ரைட்டா? அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா. இதில் எம் அப்படிங்கிறது மீன், ஆர் அப்படிங்கிறது ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு பாருங்கள், மீனுக்கான ஃபார்முலா பாருங்கள். மீன் ரெப்ரசன்ட் பை எ லெட்டர் மியூ அல்லது எம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது நம்ம அதாவது இப்போ கொஸ்டினில் கேட்காங்கன்னா அதில் அவங்க என்ன நொட்டேஷன் கொடுக்காங்களோ அதுதான் மீன். ரைட்டா? ஆனால் மீன் அப்படிங்கிற வேர்டு வந்து மாறாது. அப்போ மீன்ஸ் ஈக்குவல் டு மியூஸ் ஈக்குவல் டு என்பி. என் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பி அப்படிங்கிறது சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி. ரைட்டா? இந்த இடத்துல நமக்கு கியூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 - q அப்படி நம்ம கிடைக்கும். நம்ம க்யூன்னு சப்ஸ்டிட் பண்ணுறது பதில் நம்ம எப்படி 1 - q பண்ணலாம். அதான் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் க்யூ சீக்குவல் டு 1. அதான் நம்ம சக்ஸஸ் ப்ளஸ் ஃபெயிலியர் சீக்குவல் டு 1 அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள், வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ. அப்போ மீனும் சரி வேரியன்ஸும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூ இஸ் நத்திங் பட் என்பி. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். STD மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, வேரியன்ஸோட ஸ்கொயர் தான். அப்போ therefore ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ. ரைட்டா? இதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீனுக்குள்ள அந்த ரிலேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாருங்கள், ஸ்கியூனஸ் அண்ட் கட்டாசிஸ் பாருங்கள். ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது வந்து 1/μ, கட்டாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 + 1/μ. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் 6th பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்டு செகண்டு தேர்டு மொமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அதை நம்ம அந்த இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ரைட்டா. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மொமெண்ட்ஸ் அப்படியே கிடச்சிக்கிட்டே வரும். அதாவது மீன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மியூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து எம், செகண்டுக்கு வந்து எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம், தேர்டுக்கு வந்து எம் கியூப் ப்ளஸ் 3m ஸ்கொயர் ப்ளஸ் எம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே அந்த மொமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோட் ஆஃப் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். அதில் மோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஆஃப் நம்பர் ஆஃப் சக்ஸஸ். அப்போ நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் பார்த்திங்கன்னா இது என்ன ரேட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா m-1 <= r <= m. அப்போ மேக்ஸிமம் எம்மு அந்த அதாவது நம்ம ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா ஆர். அந்த ஆருங்களோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா m-1லேருந்து m வரை தான் இருக்கும். அதாவது ஈக்குவலுக்குள்ளே இருக்கும். அதாக இருக்கும் பார்த்திங்கன்னா <= இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். இதெல்லாம் ஒன் வேர்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். நம்ம அந்த இந்த மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் பார்த்திங்கன்னா அந்த மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா e⁻m e⁻t-1. இதான் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இதெல்லாமே வந்து சத்யபிரகாஷ் இருக்கிறது நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் ரைட்டா. இப்போ எக்ஸாம்பிள் 1 பாருங்கள், இஃப் மீன் ஆஃப் எ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 16 ரைட்டா, 16 கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் β1 அண்ட் β2. இதில் β1 அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது தான் β1, கட்டாசிஸ் அப்படிங்கிறது β2. அப்போ β1 அப்படிங்கிறது ஸ்கியூனஸ், β2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கட்டாசிஸ் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ β1 β2 எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும், நமக்கு மீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீன் மியூஸ் = NP = 16 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. இதில் கிவன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது என்னது, ஆஸ் பர் தி பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் என்னது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் √μ. ஸோ அதனால் வந்து √16 = 4. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் பாருங்கள், வேரியன்ஸ் μ = 16. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஓகே தான், ஆனால் அந்த NPQ அப்படிங்கிற நம்ம போட்டிருப்போம். அதை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்கியூனஸ் பாருங்கள். ஸ்கியூனஸ் வேறு ஒன்றுமே கிடையாது, β1 = 1/μ, therefore 1/16. கட்டாசிஸ் பாருங்கள், β2 = 17/60. அது நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு அந்த வேல்யூஸை நம்ம புட் பண்ணுறோம் ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்து எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், the mean of a Poisson distribution is 5. மீன் வந்து μ = வந்து நமக்கு 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு while the standard deviation is 4. இது ட்ரூவா அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் மீன் = கொடுத்துருக்காங்க, கிவன் வந்து மீன் μ = 5 அப்படின்னு இருக்குது. இதே மாதிரி வந்து பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நத்திங் பட் √μ. அப்போ √5 ≠ 4. அப்போ இது இந்த √5ம் நமக்கு அந்த 4 ≠ ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் μ போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மியூவோட நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல 5க்கு பதிலாக என்ன இருந்துக்கணும், 16 இருந்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நாட் கரெக்ட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ரைட்டா. இது வந்து நம்ம சத்யபிரகாஷ் கொடுக்குறது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், 3வது எக்ஸாம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் அதாவது இந்த மாதிரியான மாடல் வந்து நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. இந்த மாடலும் அதுக்கடுத்து வர மாடலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கேட்காங்களோ இல்லையோ, இதுலேருந்து அல்லது இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம் மாடல் அது ஆக்சுவலாக அதே ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி மாடல் தான் இதுவரை கேட்டுருக்குறாங்க. அதை நம்ம மஸ்ட்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் சரி, இதை பாருங்கள். Find the probability that at most 5 defective fuses will be found in a box of 200 fuses if experience shows that 2% of fuses are defective. அப்போ நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் இதில் என்னென்ன நமக்கு வந்து வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம். P(r) = e⁻m m/r/r. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லை நம்ம எதுலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் எத்தனை பல்ஸ் வருது போகுது, இப்போ இந்த ரேண்டமாக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இதில் பல்பு இருக்குது அப்படின்னா எத்தனை பல்பு ஃபியூஸ் ஆகிருக்குது, அதில் எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேசஸ் எல்லாமே இதில் டீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி P. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா
பி கம்மியாக இருக்கணும், நமக்கு வந்து எண் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் தான் நம்ம இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும். சரி, அப்போ மீன் பாருங்கள், மீனுக்கான ஃபார்முலா எம் சீக்வல் டு அல்லது நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி லெட்டர் யூஸ் பண்ணலாம். எம்னாலும் ஓகே தான், மியூனாலும் ஓகே தான். தர்ஃபோர் மீன் எம் சீக்வல் டு என்பி. இதில் என் அப்படிங்கிறது பாருங்கள் நம்பர் ஆஃப் நமக்கு எத்தனை இருக்குதோ அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே எத்தனை நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 ஃபியூசஸ் இருக்குது. அதில் பாருங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷோஸ் தட் 2% ஆஃப் ஃபியூசஸ் ஆர் டிஃபெக்டிவ். அதில் எத்தனை பர்சன்ட் நமக்கு டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா 2% இருக்குது. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2/100 பெர்சன்டேஜில் கொடுத்ததுனால நம்ம வந்து 2/100 எடுத்துட்டோம். இங்கே வந்து வேறு இடத்துல ஏதாவது ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து 1/30 இந்த மாதிரி ஒரு சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்போ ப்ராபபிலிட்டியில் வந்து நமக்கு இந்த பெர்சன்டேஜில் இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம மாற்றிக்க வேண்டியதான். தர்ஃபோர் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ரைட்டா? சரி, இப்போ இதில் கொஷின்ஸ் என்ன எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராபபிலிட்டி தேர் தான் அட்மோஸ்ட் 5 அப்படின்னா மேக்ஸிமம், அதாவது அந்த நம்ம ஆல்ரெடி நினச்சிருக்கோம் அந்த ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா m-1 ≤ m வரைக்கும் நமக்கு இருக்கும். அப்போ மேக்ஸிமம் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மீன் வந்து 4 இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப் டு இந்த டிஃபெக்டிவ் வந்து 5 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த எம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எம்மோட வேல்யூ நம்ம 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 வரைக்கும் இருக்கலாம். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 5 வரைக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த P(r) வரைக்கும் நம்ம P(r) கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈயோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி முன்னாடி வந்து அந்த வியோட வேல்யூ டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அதை வந்து நம்ம அந்த பவரில் அந்த சம் வேல்யூ போட்டோம் 2.183 சம்திங் போட்டோம்னா அதில் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து போடணும். அது நமக்கு தேவையில்லை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பவர் எக்ஸ்போனன்ஷியல் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போனன்ஷியல் டேர்மோட எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. அந்த எக்ஸ்பேன்ஷனில் ஜஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நமக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1, 2, 3, 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம ஜஸ்ட் இந்த சீரிஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ கிடச்சிடும். இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், எக்ஸ் மீன்ஸ் இங்கே இடத்துல ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா e⁻−4. ஏன்னா வந்து அந்த எம் அப்படிங்கிறதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ எம் அப்படிங்கிறது -4. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம -4, அதாவது 4ன்னு போட்டோம், -4 அப்படின்னு போட்டோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத மாறும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் டாட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா இடையில வந்து இந்த இருக்குங்க, அதாவது 4/0, அப்புறம் 4/1, 4/2, 4/3, 4/4, 4/5 அப் டு 4/5 வரைக்கும், அதாவது 5 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.785 கிடச்சிருக்குது. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின், அதனால் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி மாடல் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இன் Poisson distribution if P of x is equal to 2 equal to P of x is equal to 3, அப்போ தென் P of x is equal to 5 என்ன அப்படிங்கிறதுக்காங்க. அப்போ கிவனில் வந்து P of x அந்த 2 வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போது P of 5, 6 இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அப்போ நம்ம கிவன் வந்து பார்த்திங்கன்னா P of x is equal to 2 equal to P of x is equal to 3 அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கத்துலையும் பாய்சன் ஈக்குவேஷனுக்கான, அதாவது பாய்சன் ஃபார்ம் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அப்போ கிடைக்கக்கூடியது பாருங்கள் e⁻−λ (2 ஃபேக்டோரியல்). ரைட்டா? இது நம்ம ஆல்ரெடி இதில் லாம்டா அப்படிங்கிறது மீன், அந்த கீழே போட்டுக்கும் பதில் 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஆர், அதை நம்ம எடுத்துக்கூடிய ஆர். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோமோ அதுதான். அப்போ therefore பாருங்கள் e⁻−λ(2 (2 ஃபேக்டோரியல்). நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம 2 இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேக்டோரியல், ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம சௌரியம் தான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு P of x is equal to 3 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 3 போடணும், இந்த இடத்துல 3 ஃபேக்டோரியல். ரைட்டா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டாவோட வேல்யூ. லாம்டா இஸ் நத்திங் பட் மீன், இந்த இடத்துல வந்து மீன். ரைட்டா? அப்போ மீன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா = 0,3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நம்ம 0வையும் யூஸ் பண்ணலாம் அண்டு 3யும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த 0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீன் வந்து அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து மீன் வந்து நம்ம சக்ஸஸ் ப்ராபபிலிட்டியும் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸே நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீன் வேல்யூ, அந்த லாம்டாவில் மீன் வேல்யூலேருந்து நம்ம நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடச்சணும்னா 0ன்னு வந்துடும். அப்போ அந்த இதை மாற்றி போட்டோம் அப்படின்னா இன்ஃபினிட்டியாக மாறும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாம்டா மஸ்ட் நாட் இன் எ 0. அப்போ 0வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற டேர்ம் எடுத்துக்கிறோம். இந்த 0 வந்து நாட் அப்ளிகபிள். அப்போ இந்த லாம்டாக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 3 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு e⁻−λ(λ)/5 ஃபேக்டோரியல். அப்போ லாம்டாவோட வேல்யூ 3 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.101. இதில் e⁻−3க்கு பதிலாக தான் கிவன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் போதுமானது. ரைட்டா? சரி, இதில் சந்தேகம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.